1835 வருடம் சாவை மான்சிங் என்ற மன்னரால் கட்டப்பட்ட ஜெய்ப்பூரில் உள்ள பேலஸை பற்றியும் தற்போது தாஜ் ஹோட்டல்ஸ் நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற ஹோட்டல் அதை பற்றிய காணொலியை காணப்படுகிறோம். இரவு 8 மணிக்கு விமானம் மூலம் ஜெய்ப்பூர் சென்றடைந்தோம். இந்த விமானத்தில் 10:30 ஆகும்போது ஜெய்ப்பூர் நியூ ஜெய்ப்பூர், அதாவது ஓல்டு டெல்லி நியூ டெல்லி என்று உள்ளது போல் நியூ ஜெய்ப்பூர் போய் ரீச் ஆனோம். அங்கிருந்து கார் மூலமாக பேலஸுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது பேலஸோடைய என்ட்ரன்ஸ். பாருங்கள், இரவு நேரத்தில் கண்கொள்ளா காட்சியாக காட்சியளித்தது, கண்ணுக்கு விருந்தாக அமைந்தது. எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹோட்டலுக்கு செல்ல வேண்டும் என்றால், இந்த பேலஸை நாம் காண வேண்டும் என்றால் ஹோட்டலில் ரூம் எடுக்க வேண்டும். ஆகையால் நான் ரூம் எடுத்துத்தான் தங்கினேன். நானும் எனது உயிரும் உலகமும் சென்றோம். இது ரிசப்ஷனில் நமக்கு மாலை அணிவித்து வரவேற்றார்கள். ரிசப்ஷன் தாண்டியவுடன் பேலஸுடைய சென்டர் பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்கிறது என்று பாருங்கள். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மனதிற்கு மிகவும் ரம்மியமாக காட்சியளித்தது. அதன் பிறகு நாம் இது ரூமுக்கு செல்கின்ற வழி. நாம் ரூம் எடுத்திருக்கிறோம் அல்லவா, நம்மளுடைய ரூமுக்கு செல்கின்ற வழியின் நடுவிலும் புத்தம் புதிய பூக்களால் அலங்கரித்து வைத்திருந்தால் இது மன்னருடைய வேல் கம்பு எல்லாம் ஒரு புறம் வைத்திருந்தார்கள். ரூமுக்கு செல்லும் வழியில் அங்கங்கு சித்திரை வேலைப்பாடுகளும் ராஜாக்களின் போட்டோக்களும் வைத்திருந்தார்கள். இது நாம் தங்கியிருக்கும் அறை. பாருங்களேன், எவ்வளவு அருமையாக உள்ளதென்று. சித்திரை வேலைப்பாடுகள். அதன் பிறகு இது ஒரு என்ன சொல்வது, இதன் உள்ளில் காபி மேக்கர், நமக்கு தேவையான பொருட்கள் வைத்திருந்தார்கள். ஒரு சிலை இருந்தது, அதுவும் அருமையாக இருந்தது. டிவி, சோபா செட், ஒரு சிறிய கடுகளவு போலும் அழுக்கு என்பது இங்கு இல்லை. அவ்வளவு சுத்தமாக வைத்திருந்தார்கள். சுத்தம் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு சுத்தமாக இருந்தது. இது என்னுடைய உயிர் ஏதோ நோட்ஸ் எடுக்க விட்டது. அவர் எங்கு சென்றாலும் அந்த வேலையை பார்ப்பார். ரூம் பாருங்களேன், மிகவும் அருமையான வேலைப்பாடுகளுடைய கூடிய ரூமாக இருந்தது. இது ரூமுக்கு அந்த சைடு ஒரு வார்ட்ரோப் இருந்தது. அதில் தேவையான நாம் குளிப்பதற்கு தேவையான பொருட்கள் வைத்திருந்தார்கள். ஆடை தேவையென்றால் நம்ம இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். குளியலறை, அதுவும் பாருங்களேன், எவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடுடன் கூடிய சித்திரை வேலைப்பாடுடன் கூடிய குளியலறையாக இருந்தது. குளியலறையும் எவ்வளோ எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, அவ்வளவு ஒரு நீட்டாக இருந்தது. காசு இருந்தால் பூலோகத்தில் சொர்க்கம் காணலாம் என்பதற்கு உதாரணமாக எனக்கு இந்த ஹோட்டல் தோன்றியது. என்னுடைய உயிர் பாத்து கண்டவுடன் குளிக்க சென்று விட்டார்.
இனி ஒரு வாட்ரோப் இருந்தது. அதிலும் ஆண்களுக்கான உடை வைத்திருந்தார்கள். ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியாக வைத்திருந்தார்கள். மீண்டும் சொல்கிறேன், அறை முழுவதும் அவ்வளவு ஒரு அருமையான வேலைப்பாடுடன் கூடிய பொருட்களும், கட்டில், சோபா எல்லாமே மிகவும் அருமையாக இருந்தது. அதன் பிறகு நாம் கொஞ்சம் வெளியில் சென்று வரலாம் என்று நானும் எனது உயிரும் கிளம்பினோம். நாம் வரும்போது இருந்த அந்த என்ட்ரன்ஸ் ஆட்களெல்லாம் தூங்கிய பிறகு நானும் என்னுடைய உயிரும் வீடியோ காணொலியை பதிவு செய்ய கிளம்பினோம். இது நாம் என்ட்ரன்ஸ் வந்த ரிசப்ஷன் ஹால். பாருங்களின் நடுவில் தாமரைப்பூ வைத்து அலங்கரித்திருந்தார்கள். இது ராஜா இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய பார்க் என்று சொன்னார்கள். இது காலையில் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த வீடியோ வேண்டாம் என்று காலையில் டிஃபன் சாப்பிடும்போது அந்த சகோதரர் அருமையாக புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்தார். பணம் படைத்தவர்களுக்கு அவரை பாராட்ட மனமில்லை போலும். எனக்கு மிகவும் பிடித்தது. உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்றை சொல்லுங்கள், நான் வாசிக்கிறேன் என்று சொன்னார். எவர்கிரீன் எஸ்பிபி அண்ணா அவர்களின் தேரே மேரே பீச் மே, அது என்னுடைய ஃபேவரட். அதை சொன்னேன். உடன் அருமையாக வாசித்தார். மனதிற்கு இதமாக இருந்தது. டிஃபன் முடித்துவிட்டு வெளியில் வந்தோம். காலையில் 9 மணிக்கு. பாருங்களேன், அந்த காட்சியை பாருங்கள், காணொளியை பாருங்களேன். இது ராஜா எப்படி சொல்வதென்று தெரியவில்லை. இந்த அரண்மனை ராஜ குடும்பத்தினர் எடுப்பதற்காக கட்டிய அரண்மனை. இங்கு அவசர கால ஆலோசனைகள் நடக்குமாம். இங்கு சிறிய பரைடுகளும் நடக்குமாம். இங்கே பாருங்களேன், இதுதான் முன்புற தோற்றமாக இருந்திருக்குமோ, அதோ இது பேலஸின் பின்புறமா என்று தெரியவில்லை. நம்ம அந்த அளவுக்கு அங்கே யாரிடம் கேட்கவில்லை. இங்கே 2 பீரங்கிகள் வைத்திருந்தார்கள். அதுவும் பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது. இந்த கட்டிடக்கலை மொத்தமும் ராஜஸ்தானிய முறைப்படி, அங்குள்ள கட்டடக்கலையை முறைப்படி கட்டியிருந்தார்கள். வண்ணப்பூச்சிகளும் அதன்படியே இருந்தன. இந்த அரண்மனையை சுற்றி நிறைய ஏக்கர்ஸ் இடங்கள் காலியாக இருக்கின்றன. அங்கு மயில்கள் கொஞ்சி விளையாடுகின்றன. மயில்கள் பறப்பதே மறந்து விட்டன. எல்லா மயில்களும் நடந்தே செல்கின்றன. பாருங்களேன், அணில் கூட்டம். அதன் பிறகு நமக்கு ரசிக்க வேண்டும் என்றால் பாருங்கள், இந்த பறவை என்னவென்று தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். இந்த பறவையும் நிறையவே காணப்பட்டன. காலையிலிருந்து நடக்க வேண்டும் என்றால் இது சுற்றி, அரண்மனையை சுற்றி நடக்கலாம். பூக்கள் என்று சொன்னால் இந்த ஒரு இடத்தில் மட்டுமே நான் பார்த்தேன். நிறைய ரோசாப்பொடி செடிகள் வைத்திருந்தார்கள். இந்த பீரங்கி எவ்வளவு வார்களை கண்டிருக்கும் இல்லை? எப்போதும் போல பூக்களை கண்டால் எனது ஒரு மோகம், ஃபோட்டோ எடுக்கின்ற மோகம். பூக்களை பறித்து தலையில் வைப்பது பிடிக்கவில்லை.
இங்கே பாருங்கள், இது முன்புற தோற்றம். முன்புற தோற்றத்துக்கு முன்பும் அந்த பேலஸுக்கு முன்பும் நிறைய இடங்கள் இருக்கின்றன. அந்த காலத்தில், ராஜாக்கள் காலத்தில் அங்கே என்ன நடந்தது என்று தெரியாது. தற்போது புல்வெளியும் நிறைய வாக்கிங் பிளேஸும் வைத்திருந்தார்கள். நன்றாகவே மெயின்டைன் செய்து வைத்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் நீட்டாக இருக்கிறது. இது நம்ம நைட்டு இறங்கி மேலில் ஏறி சென்ற முன்புற தோற்றம். எனது உயிர் பாருங்களேன், தரை முழுவதும் மார்பிள். இதுதான் நாம் நைட் சென்ற ரிசப்ஷன் ஹால். தேங்க்யூ. இது இரவில் காணொளி கண்ட இடம். பகலில் பாருங்களேன், பகலிலும் காண்பதற்கு அருமையாக இருக்கிறது. சுற்றிலும் காண்பது தான் ரூம்கள், அறைகள், ஆட்கள் தங்கியிருக்கக்கூடிய அறைகள். இந்த தாஜ் மேனேஜ்மெண்ட்டு தற்சமயம் இந்த அரண்மனையை லீஸுக்கு, அதாவது குத்தகைக்கு எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்களாம். ஆனாலும் அந்த அரண்மனையின் அழகு சிறிதளவேனும் மாறுபடாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு செல்கிறார்கள். அது மிகவும் சந்தோஷத்திற்குரிய விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. பாருங்க, எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கேமராமேன் ஜெய்ப்பூரில் என்னோட கேமரா உமன் கேமரா உமன் என்னோட உலகம்தான் 5 டேஸாக கேமரா உமனாக இருக்க போகிறாங்க. ஓகே, இவங்க தான் நம்மளோட கேமரா உமன், என்னோட உலகம். ஓகே. அப்படியே காரிடார், வராண்டா பாருங்கள். இருபுறமும் புத்தம் புதிய மலர்களால் அலங்கரித்து வைத்துள்ளார்கள். போகும் வழியெல்லாம் ராஜாக்களுடைய புகைப்படம் வைத்திருக்கிறார்கள். ராஜாக்களுடைய கேடயம், அவர்களுடைய அவர்களுடைய சேகரிப்பு எல்லாமும் வைத்திருக்கிறார்கள். ராஜா சாவை மான்சிங் அவர் கட்டிய இந்த அரண்மனை. அதன் பிறகு ராணி அவர்களுடைய நகைகளும், அது ஒரிஜினலாக என்று தெரியவில்லை, அதன் மாடலாக இருக்கலாம், வைத்திருக்கிறார்கள். இது இந்த அரண்மனையுடைய சாவிகளாம். ஒவ்வொரு அறைகளையும் ராஜா ராணி எல்லோரும் தங்கியிருக்கக்கூடிய அப்போதைய சாவி, கதவுகளின் சாவி என்று சொல்கிறார்கள். அவையை பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருந்தது. ராணியுடைய நகைகள் வைத்திருக்கிறார்கள். பாருங்களேன், நவரத்தின கற்களால் செய்யப்பட்டவை. இவை எல்லாமே நவரத்தின கற்களால் செய்யப்பட்ட நகைகள். இந்த ராணி தான் கடைசியாக உள்ள ராணி என்று சொல்கிறார்கள், தெரியவில்லை. அவர்களுடைய நகையும் வைத்திருந்தார்கள். ஒரு வழியாக அரண்மனையை சுற்றி பார்த்துவிட்டு வெக்கேட் செய்துவிட்டு நாம் திரும்பி செல்லும் நேரம் வந்துவிட்டது. ஒரு நாளைக்கே நம்மளால் பணம் கட்டுவது என்பது அதிகப்படியான பணம். ஆகையால் ஒரு நாள் மட்டுமே அங்கு ரூம் எடுத்திருந்தோம். 12 மணி அளவில் ரூம் வெக்கேட் செய்துவிட்டு பழைய ஜெய்ப்பூர், அதாவது பழைய ஜெய்ப்பூருக்கு சென்றோம். இங்கு நாம் காணுகின்ற கோட்டையை பற்றி அடுத்த காணொளியில் காணுவோம். எனது சிறிய முயற்சிக்கு உங்களுடைய பாராட்டுக்கள் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.